ஸ்டாலின் பகுதி நேர அரசியல்வாதி என பாஜக துணைத் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கோவை மாவட்ட பாஜக அலுவலகத்தில் துணைத் தலைவர்கள், கனக சபாபதி மற்றும் அண்ணாமலை இருவரும் கூட்டாக பத்திரிகையாளர்களை சந்தித்தனர். அப்போது அண்மையில் வெளியான பட்ஜெட் மக்களுக்கும் தொழில்துறைக்கும் சாதகமானதாக இருந்ததாக தெரிவித்தனர். இதனடுத்து பாஜக மாநில துணைத் தலைவர் கனக சபாபதி பேசுகையில், கொரோனாவால் அரசுக்கு வருமானம் குறைவாகவும் செலவு மிக அதிகமாக இருந்ததாக தெரிவித்தார். மேலும் மெட்ரோ திட்டம் மூலம் மாசு குறையும் எனவும் 1 கோடிக்கு பேர் மோடியின் வேண்டுகோளை ஏற்று எரிவாயு மானியத்தை விட்டுக் கொடுத்ததால் 8 கோடி பேர் பயனடைந்ததாக தெரிவித்தார். சாலையில் படுத்துள்ளவர்களுக்கு சமூக பாதுகாப்பு திட்டமும் 15,000 பள்ளிகளில் புதிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதனடுத்து பாஜக துணைத் தலைவர் அண்ணாமலை பேசும்போது, பாஜக ஆட்சியில்தான் சாமானியர்களுக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்படுவதாகவும், திமுகவை சார்ந்த மேட்டுப்பாளையம் மூதாட்டிக்கும் பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டிருப்பது கட்சியை பார்த்து வழங்கவில்லை என்றார். இந்தியாவிலேயே தமிழகத்திற்கு மட்டும்தான் பத்ம விருதுகளும் உத்தராகண்டும் அதிகம் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். ஸ்டாலின் துண்டுச்சுட்டு பார்த்து படிப்பவர், 2 பக்கம் தொடர்ந்து பேச முடியுமா எனவும் அவர் பகுதி நேர அரசியல்வாதியாக இருக்கிறார் என்றும் விமர்சித்தார். இப்போ ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயம் என்னன்னா, ஸ்டாலின் அவர்களும் பார்ட் டைம் பாலிடிக்ஸ்க்கு மாறிட்டார். அவரும் இப்போ பார்ட் டைம் பாலிடிக்ஸ்ல என்டர் ஆகிட்டார். அதே மாதிரி மாசத்துக்கு ஒரு திட்டம், மாசத்துக்கு ஒன்று லாலிபாப் பட்ஜெட். அவர் சொல்றாரு, ஏன் லாலிபாப் பட்ஜெட்? ஃபேக்டோட பேசிட்டோம். யாரோ எழுதி கொடுத்ததை ஒரு வார்த்தை அரை பேரா நேற்று பேசினாரா ப்ரெஸ்ஸில் பார்த்தேன். இது லாலிபாப் பட்ஜெட் அரை பேரா, ஒரு பேரா பேசுங்க, 2 பேஜ் பேசுங்க, டேட்டா வச்சு ஆர்கியூ பண்ணுங்க. 1,03,000 கோடி வந்து ரோடுக்கு பணம் கொடுக்குறோம். தமிழ்நாட்டில் இவ்வளோ காரிடார் கிரியேட் பண்ணுறோம், 6 வழி சாலை கிரியேட் பண்ணுறோம். தமிழ்நாடு இண்டஸ்ட்ரி தானே பெனிஃபிட் ஆகும். திருப்பூர்லேருந்து ஒரு கண்டெய்னர் நீங்கள் பொள்ளாச்சியில் நேற்று காயர் மேனுஃபேக்சரிங் அசோசியேஷன் பேசுகிறாங்க, ஒரு கண்டெய்னர் நீங்கள் ஏற்றி சென்னை அனுப்புறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுங்க? ரோடே இல்லை, எல்லா பக்கம் பாட்டில் ஜாம். அதுக்கு நமக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும். அப்படி இருக்கும்போதுங்க தமிழ்நாடு இண்டஸ்ட்ரி வந்து உலக லெவலில் கம்பீட் பண்ணணும். அதுதான் நோக்கமே தவிர இவர்கள் சொல்வது அனைத்துமே வருத்தம் அளிக்காது. கல்யாணராமன் அவர்கள் வந்து உங்களுக்கு தெரியும், இதற்கு முன்னாடி கூட அதிகமாக குறிவைத்து சிறைக்கெல்லாம் போய் வெளியே வந்திருக்காரு. அவருடைய கொள்கையில் வந்து ரொம்ப தெளிவாக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு ஆள். அதிலிருந்து அவர் 1 இன்ச் கூட முன்னாடி பின்னாடி போனது கிடையாது. நாங்கள் வந்து காவல்துறை கல்யாணராமன் அவர்களை மட்டும் குறிவைக்குதுன்னு நாங்கள் சொல்லலை. எங்களை பொறுத்தவரை அவர் சாஃப்ட் டார்கெட்டாக ஆயிடக்கூடாது அப்படிங்கிறது எங்களுடைய பயம். ஏன்னா யாரோ ஒருத்தர் வந்து யூடியூப்பில் பேசுகிறாரு, ஒரு நண்பர், ஒருத்தர் முஸ்லீம் நண்பர், அவருடைய கருத்து சுதந்திரத்தை வைலேட் பண்ணி என்ன பேசுகிறாருன்னா, கல்யாணராமன் நாங்கள் தீர்த்துருவோம், கல்யாணராமன் அந்த மாதிரி பண்ணிடுவோம் அப்படின்னு. அதற்கு நடவடிக்கை எங்கே போயிடுச்சுன்னு பார்க்குறோம். நேற்று பேசின பேச்சில் கூட அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. பெண்கள், ஆண்கள் இல்லை, பெண்கள் கூட போய் நாங்கள் கல்யாணராமன் அவர்களை வந்து நாங்கள் வந்து கொலை பண்ணுவோன்னு சொல்லிட்டு. அதாவது கருத்து சுதந்திரம் எல்லாத்துக்குமே இருக்குது, கல்யாணராமன் அவர்கள் உட்பட கருத்து சுதந்திரம் இருக்குது. பட் சில இடத்துல வந்து ஒரு மாதம் நாங்கள் சேர்றோம், எங்களுக்கு வந்து மைனாரிட்டிங்கிற ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி பேசக்கூடாது. இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல இஸ்லாமிய நண்பர்கள் பேசுறதில்ல. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெலங்கானாவோ பீகாரோ இஸ்லாமிய சகோதரிகளுடைய நம்பர் 1 கட்சி பாஜக தான். அதில் எந்த ஒரு டவுட் எங்களுக்கு கிடையாது. இந்த எலெக்ஷன் தமிழ்நாட்டில் நாங்கள் ப்ரூவ் பண்ணுவோம். இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து முதல் ப்ரிஃபரன்ஸ் பாஜகவுக்கு தான் கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம கட்சி தான் அவங்களுக்கு அவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கு. இதை தெரிந்து தான் இந்த ஃபண்டமெண்டலிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ், கிட்டத்தட்ட தீவிரவாத அமைப்புகள் என்று சொல்லக்கூடிய அந்த ஆர்கனைசேஷன் தான் இதனால் பயப்படுறாங்க, இவ்வளவு அக்ரெஷனாக வர்றாங்க. ஸோ அவர்கள் மீதும் அதே அக்ரெஷன் போலீஸ் துறை காட்ட வேண்டும். யார் அப்படி பேசினாங்களோ அவங்களே வந்து டிசிப்ளின் பண்ணணும். ஏன்னா யாருமே இந்த மாதிரி பேசக்கூடாது அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து சுதந்திரத்தில். பேசுங்க, தவறு கிடையாது. அரசியல் கட்சியை கிரிட்டிசைஸ் பண்ணுங்கள், மோடிஜியை கிரிட்டிசைஸ் பண்ணுங்கள், தவறு கிடையாது. பட் அந்த வரைமுறைக்குள்ளே, லிமிட்டுக்குள்ளே. பட் கோயம்புத்தூரில் இந்த 4-5 நாட்களாக பார்க்கும்போது வரைமுறையை தாண்டி விட்டார்களோ அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அதற்கு காவல்துறை இப்போ ஸ்டெப்பின் பண்ணி ஸ்ட்ராங்காக அந்த ஆக்ஷன் எடுத்துட்டாங்கன்னா டிஃப்யூஸ் ஆகிடும். பட் எலெக்ஷன் டைமில் எந்த இன்ஃப்ளூயன்ஸ்க்கும் அடிபணியாமல் அவர்கள் வேலை செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய வாக்கு. சந்தோஷம்னா எங்களையே பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு கிடைச்சிருக்கு. தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள், குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு நல்லது நடந்தாலும் குற்றம், தமிழ்நாட்டுக்கு கெட்டது நடந்தாலும் குற்றம். இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு எலெக்ஷனை விடுங்க, தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு போன வருஷம் மோடி அவர்கள் வந்து 11 மெடிக்கல் காலேஜ் கொடுத்தாரு, 13 ஸ்மார்ட் சிட்டி கொடுத்தாரு. இது எப்போ கொடுத்தாருங்கன்னா 2017, 18, 19 வந்துச்சு. அந்த பீரியடில் அம்ருத்தும் வந்துச்சு, அம்ருத் சிட்டி. அப்போ எலெக்ஷன் டைமே கிடையாது. இதே பக்கத்தில் கர்நாடகாவில் எலெக்ஷன் இருந்துச்சு. உதாரணத்துக்கு அங்கே 25 MP கொடுத்துருக்காங்க. பட் அவங்களுக்கு 7 மெடிக்கல் காலேஜ், நமக்கு 11 மெடிக்கல் காலேஜ். கர்நாடகாவில் வந்து 6 ஸ்மார்ட் சிட்டி, நமக்கு 13 ஸ்மார்ட் சிட்டி. நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து ஸ்பெஷலாக இந்த 2014, குறிப்பாக 16லேருந்து இந்தியாவிலேயே அதிகமான உதாரணத்துக்கு முத்ரா லோன் இந்தியாவிலேயே தமிழ்நாடு நம்பர் 1 ஸ்டேட்டாக இருக்குது. தொடர்ச்சியாக தமிழ்நாட்டுக்கு தான் அதிகமான முத்ரா லோன் வாங்குறோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்டுமே சப்சிடியை திரும்ப கொடுத்துட்டு இருக்கும்போது மட்டும்
தமிழ்நாடு மட்டும்தான் அரசு கொடுக்குற சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாமே யூஸ் பண்ணுறோம். அதோடைய தொடர்ச்சியாகத்தான் நம்ம பார்க்குறோம். 2016 கன்சிஸ்டண்ட்டாக எல்லா வருஷமே தமிழ்நாட்டுக்கு அதிகமாக நிதி கொடுக்கறது நம்முடைய மத்திய அரசு. இதில் எனக்கு ரொம்ப காழ்ப்புணர்ச்சியாக என்ன பேசுகிறாங்கன்னா, எலெக்ஷனுக்காக கொடுத்துட்டாங்க, அப்போ உங்களுக்கு கொடுத்தது வேண்டாமா? அப்போ ஸ்டாலின் அவர்களுக்கும் சீமான் அவர்களுக்கும் இந்த லாலிபாப் பட்ஜெட்டுன்னு யாரோ சொன்னாங்க அவங்களுக்கும். இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டிலிருந்து போன ஃபினான்ஸ் மினிஸ்டர் பி சிதம்பரம் எவ்வளோ பெரிய பொருளாதார புலினா, 70,000 கோடி ரூபாய்க்கு ஆயில் பாண்டை ரைஸ் பண்ணி அதை வெளியே போய் கடனாக வச்சு அதில் போய் நம்ம பெட்ரோலியமை வாங்கிட்டு இருந்தோம். அதான் நம்முடைய பொருளாதார புலி. 8 பட்ஜெட் 10 பட்ஜெட் போட்டிருக்கோம். அதான் பொருளாதார புலி. மோடிஜி வந்ததுக்கப்புறம் கடனே வாங்காமல் யூபிஏ கவர்மெண்ட்டில் கொடுத்த ஆயில் பாண்டோட கடனையும் வட்டியோட கட்டி நம்ம நாட்டுடைய ஓன் ரிசோர்ஸஸ் அந்த பணத்தை மேனேஜ் பண்ணி, ஐயா சொன்ன மாதிரி IMFலையோ வேர்ல்டு பேங்க்லேயோ ₹1 கடன் வாங்காமல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டைரெக்டாக கொடுக்குறாங்க, டைரெக்டாக கட்டுறாங்க. நாட்டுக்காக எதுவுமே வாங்காமல் மிக திறமையாக நாடு எக்கானமி மட்டும் ஆத்ம நிர்பார் சுயசார்பு இல்லைங்க, நம்முடைய பொருளாதாரமும் அரசு செலவு செய்கிற பணமே சுயசார்பு. இது ஏன் பி சிதம்பரம் அவங்க பேச மாட்டாங்க? அவர் இதுக்கு வெள்ளை அறிக்கை கொடுக்கட்டும், அல்லது ஸ்டாலின் அவர்களோ சீமான் அவர்களோ இதுக்கு சொல்லட்டும். இல்லை தமிழ்நாடு எலெக்ஷனுக்காக தான் கொடுத்தாங்க. அப்படின்னா முத்ரா லோனில் ஏன் தமிழ்நாடு நம்பர் 1 இருக்குது? எதுக்கு தமிழ்நாடுக்கு அதிக மெடிக்கல் காலேஜ் இருக்குது? சரி, பத்மஸ்ரீ எதுக்கு தமிழ்நாட்டுக்கு 11 கொடுத்தாங்க? எல்லா ஸ்டேட்டு கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் குறிப்பாக திமுகன்னு தெரிந்தும் கூட இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவங்க ட்வீட் போட்டிருக்காங்க, நம்ம மேட்டுப்பாளையத்து பாட்டியம்மாள் திமுக கல்ச்சர் எங்களுக்கு தெரியாதுங்களா அந்த அம்மா திமுகன்னு இருந்தும் கூட எதுக்கு பத்மஸ்ரீ கொடுத்துருக்காங்கன்னா, நல்லவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கும்போது கௌரவப்படுத்த வேண்டும் என்று. அது செக் நடந்திருக்காதா? பாட்டியில் செக் பண்ணியிருக்க மாட்டாங்களா? ஐபி டேட்டா எடுத்துருக்க மாட்டாங்களா? கலெக்டர் ஆஃபீஸ் அவங்கள பற்றி ரிப்போர்ட் எடுத்துருக்க மாட்டாங்களா? அப்படி தான் பத்மஸ்ரீ அவார்டு செக் பண்ணுவாங்க பேக்ரவுண்ட். அதையும் தாண்டி தெரிந்தும் எதுக்கு கொடுக்குறாங்க? ஏன்னா நாங்கள் கட்சியை பார்க்கவில்லை. அவங்கள போல பர்காதத்துக்கு பத்மஸ்ரீ, ராஜீவ் சர்தேசாய்க்கு பத்மஸ்ரீ, யாரெல்லாம் கிச்சன் கேபினெட்டில் உட்கார்ந்தவங்களோ பத்மஸ்ரீ. அந்த அரசு அந்த மாதிரி இல்லை. தமிழ்நாட்டில் யாரோ ஒருத்தவங்க திமுகவில் இருந்தாலும் கூட 104 வயசில் இயற்கை விவசாயம் செய்கிறாங்கன்னா பத்மஸ்ரீ. இதுதான் இப்படி தான் பார்க்கணும். இது ரொம்ப ரொம்ப காழ்ப்புணர்ச்சி. என்னன்னாங்க, என்ன நடந்தாலும் அது ஆன்டி தமிழ்நாடு, என்ன நடந்தாலும் ஆன்டி இந்தியா, ஆன்டி மோடி. இப்படி இருக்கும்போது இவங்க சொல்கிறது எல்லாமே நமக்கு வேண்டான்னு சொல்லட்டும். சீமான் அவர்கள் வேண்டான்னு சொல்லிட்டு, ஏன்னா சீமான் அவர்களுக்கு தெரியும் அவர் அரசியல் கட்சி ஜெயிக்கிறதுக்கு நடத்துகிறார், அவர் அரசியல் கட்சி பாட்டைமா நடத்துகிறார். நான்